சரி பண்ணிக்கிறியா? நோட் பண்ணிக்கிறியா கரெக்டாக? பண்ணியாச்சா? முடியலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் ரமலான் மாதத்தில் நடைபெறக்கூடிய குயிஸ் நிகழ்ச்சியினுடைய 3வது நாள் நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நேற்றைய கடந்த நிகழ்ச்சியிலே சரியான பதில் சொன்ன சகோதரிகளிலே குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட 2 பேர், ஒன்று ரஹீமா புலிவலம், இன்னும் ஒன்று ஃபாத்திமா தொண்டி. இந்த 2 பேருக்கும் பரிசு வழங்கப்பட இருக்கிறது. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று சரியான பதிலை கூறியவர்கள், இவங்க சரியான ஆன்சர் சொன்னாங்க, ஆனால் குலுக்கல்ல வரல. ஒன்று ஹசீனா இளையாங்குடி, சைலண்ட் போட்டு படிக்கணும், ஃபாத்திமா சேரன் மகாதேவி, அப்துல் ரஹ்மான் இளையாங்குடி, உமர் ஃபாரூக் பொள்ளாச்சி, ஆஃப்ரீன் தூத்துக்குடி, ரஜியா பானு திருவாரூர், பரக்கத் நிசா லால்பேட்டை, முகமது அஸ்லாம் திருப்பூர், ஆயிஷா பானு பாபநாசம், ஹசீரா சோழபுரம். இவர்கள் தான் சரியான விடை சொன்னவர்கள். இப்போ இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அதில் துவக்கமாக சில அறிவிப்புகளை நாம் முன்வைக்கிறோம். இப்போ நாம் கடந்த 2 நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை நாம் ஸ்க்ரீனில் ஒரு கேள்வியை காட்டி அதை ஆன்லைன் வழியாக மக்களுக்கு சென்றடைந்து அதிலிருந்து மக்கள் பார்த்து அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப தாமதமாகிறது. ஏன்னா நம்ம இங்கே போடுறோம், சில இடங்களில் நெட்டு ஸ்லோவாக இருந்தால் கூட கொஞ்சம் தாமதமாகிறது. அதனால் இன்றைய தினத்தில் இருந்து நாம் ஒரு முறையை மாற்றி அமைக்க இருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், அதாவது தொலைபேசியிலே நம்மை தொடர்பு கொள்றாங்கல்ல காலர்கள், அவர்களுக்கு நாமே கேள்வியை சொல்லிடுவோம், கேள்வி கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் அவங்க ஆன்லைனை பார்க்கக்கூடாது. அவங்க நம்ம நாமே கேள்வியை கேட்டு நாமே ஆப்ஷனும் சொல்லிடுவோம். அவங்க அதை வச்சே ஆன்சர் பண்ணிடுவாங்க. நம்ம அதற்கான ஆன்சர்லாம் இங்கே உடனே கொண்டு வந்துடுவோம். இது ஆன்லைனில் பார்க்கக்கூடியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பிரச்சனை கிடையாது. அது தொலைபேசியில் பேசக்கூடியவங்களும் அதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போது தான் அந்த கால தாமதம் ஏற்படுகிறது. அதனால நிறைய கேள்விகள் கேட்க முடியல. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த முறை, கால் பண்ணுவாங்க, நம்ம அவங்களுக்கு கேள்வி சொல்லுவோம், நம்மளே அதுக்குரிய ஆப்ஷன் சொல்லுவோம், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, நம்ம கிளிக் பண்ணுவோம், சரியாக தப்பாக உடனே சொல்லிடுவோம். இப்படி நம்ம போகக்கூடிய இடத்துல கடை நிறைய கேள்விகள் போகும். அப்போ ஒரு 17-18 கேள்விகள் தான் கடந்த 2 நிகழ்ச்சியில் போயிருக்கிறது. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த முறையில் நாம் பயணித்தால் அதிகமான கேள்விகள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால நம்மை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் லைவாக பார்க்காம நீங்கள் நம்ம சொல்லக்கூடியதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த ஒரு முறையை நீங்கள் கடைபிடித்தால் இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் சிறப்பாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு இப்போ இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் ஆரம்பமாக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
உங்க பேரு ஊர் சொல்லுங்கம்மா. 100 லைன் மேலக்காவடி. உங்களுக்கான கேள்வி, டேஸில் நீங்கள் இருந்த போதும் மரணம் உங்களை வந்தடையும். டேஸில் நீங்கள் இருந்த போதும் மரணம் உங்களை வந்தடையும். ஆப்ஷன் ஏ உறுதியான கோட்டைகளில், பி ஆரோக்கிய வாழ்வில், சி செல்வ செழிப்பில், டி கடுமையான பாதுகாப்பில். உறுதியான கோட்டைகளில். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சரு. நீங்கள் சொன்ன இந்த வசனத்தினுடைய ஆதாரம் வந்து குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 78வது வசனத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஓகே, இந்த மாதிரி வேகமாக நம்ம போகக்கூடிய நேரத்தில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கட் பண்ணி காலை எடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் விரைவாக நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து கால்கள் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ண. அஸ்ஸலாமு அலைக்கும். அட்டன் பண்ணி. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சிஃபாயாவா? சிஃபாயா பாபநாசன். உங்களுக்கான கேள்வி, ஒருவரை உங்களுக்கான கேள்வி கேட்கிறவா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நீங்க ஆன்லைன்ல பார்த்து பேசாதீங்க, நான் போன்லயே பதில் சொல்லுங்க. ஓகே. ஒருவரை தவறுதலாக கொலை செய்தவர் என்ன பரிகாரம் செய்யணும்? ஆப்ஷன் ஏ ஒரு உம்ரா செய்ய வேண்டும். ஆப்ஷன் பி 1 மாத நோன்பு வைக்க வேண்டும். ஆப்ஷன் சி 60 பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆப்ஷன் டி ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஒருவரை தவறுதலாக கொலை செய்தவர் என்ன செய்ய வேண்டும்? ஏ ஒரு உம்ரா செய்ய வேண்டும். பி 1 மாதம் நோன்பு வைக்க வேண்டும். சி 60 பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும். டி ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். நீங்க நெட்டு பார்க்காதீங்க, நான் அதுதான் நான் சொன்னேன். நீங்க நெட்டு பார்க்காம நான் கேட்கறத வச்சா பதில் சொல்லுங்க. நீங்க ஆன்சர் பண்ணுங்க, சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. ஹலோ, ஒரு உம்ரா செய்ய வேண்டும், அல்லது 1 மாதம் நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஓகே, ஆப்ஷன் டி ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஆன்சர் வந்து சரியான ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வசனம் வந்து குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 92வது வசனத்தில் இருக்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த காலுக்கு போகக்கூடிய நேரத்தில் வந்து நிறைய கால் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. நபிசத்து நாகூரா? கேக்குதா பேசுறது? ஓகே, நபிசத்து நாகூர். உங்களுக்கான கேள்வி, இறைவனை மறுத்து இத்தூதருக்கு மாறு செய்தவர் அந்நாளில், அதாவது மறுமை நாளில் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவார்? இறைவனை மறுத்து இந்த தூதருக்கு மாறு செய்தவர் அந்நாளில் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவார்? ஆப்ஷன் வந்து காணாமல் போவதை,
ஆப்ஷன் பி குருடராக இருப்பதை, ஆப்ஷன் சி பூமி தன்னை விழுங்கி விடுவதை, ஆப்ஷன் டி நரகில் போடுவதை. ஓகே, அவங்க வந்து ஆப்ஷன் சி பூமி விழுங்கி விடுவதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொன்ன ஆன்சர் வந்து சரியான ஆன்சரு. இந்த வசனம் வந்து குர்ஆன்ல வந்து 4வது அத்தியாயம் 42வது வசனத்தில் இடம்பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, 5ஆம் பாகம் 6ஆம் பாகத்தில் இருந்து நாம் இன்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். 5ஆம் பாகம் மற்றும் 6ஆம் பாகத்திலிருந்து கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு என்ன செய்யலாம், பதில் சொல்ல முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அலைக்கும். உங்க பேர் ஊர் சொல்லுங்கம்மா. இளையாங்குடி ஹசீனா. உங்களுக்கான கேள்வி, டேஸ் தவிர அவர்களின் பெரும்பாலான பேச்சுக்களில் எந்த நன்மையும் இல்லை. டேஸ் தவிர அவர்களின் பெரும்பாலான பேச்சுக்களில் எந்த நன்மையும் இல்லை. ஏ தர்மம், பி நன்மையான காரியம், சி மூன்றும், டி மக்களிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்துவது. கேள்வி விளங்குதுங்களா? டேஸ் தவிர அவர்களின் பெரும்பாலான பேச்சுக்களில் எந்த நன்மையும் இல்லை. ஏ தர்மம், பி நன்மையான காரியம், சி மூன்றும், டி மக்களிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்துவது. ஓகே, நீங்க டி சொல்லியிருக்கிறீங்க, மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அதுக்கான ஆன்சர் வந்து மூன்றுமே தான். அந்த மூணுமே சேர்த்து தான் அந்த வசனத்தில் இடம்பெறுது. ஓகே ஓகே, அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபோன் மூலமாக கேட்டு பதில் சொல்கிறோம். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் அந்த வசனத்துக்கான ஆதாரம் வந்து 4வது அத்தியாயம் 114வது வசனத்தில் இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைய தினம் வந்து 5 மற்றும் 6வது பாகங்களில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அலைக்கும். உங்க பேரு ஊர் சொல்லுங்க பாய். பாபாஷா, பெரம்பலூர் மாவட்டம். ஓகே, உங்களுக்கான கேள்வி, அவர்களை கவனிக்கிறீங்களா? அவர்களை டேஸ் என ஷைத்தான் இறைவனிடம் கூறினான். ஷைத்தான் இறைவனிடம் கூறினான். அதாவது இந்த சம்பவம் என்னங்கிறத சொல்லிக்கிறேன். அந்த இறைவன்கிட்ட வந்து செய்த சொல்லிட்டு வருவாங்கல்ல, இறைவன்கிட்ட வந்து செய்த சொல்லிட்டு வருவான். அந்த சம்பவத்தை பற்றிய ஒரு கேள்வி இது. நான் ஆப்ஷன் சொன்னா உங்களுக்கு விளங்கும். அவர்களை டேஸ் என ஷைத்தான் இறைவனிடம் கூறினான். ஆப்ஷன் ஏ பழி வாங்குவேன், ஆப்ஷன் பி தள்ளுவேன், ஆப்ஷன் சி இந்த மூன்றையுமே குறிக்கும், ஆப்ஷன் டி வழிகெடுப்பேன். ஆப்ஷன் டி வழிகெடுப்பேன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொன்ன ஆன்சர் வந்து சரியான ஆன்சரு. இந்த வசனம் வந்து 4வது அத்தியாயத்தினுடைய 118வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேரு ஊர் சொல்லுங்கம்மா. முஸ்ரியா, எங்க பேசுறீங்க? குமரி மாவட்டம். ஓகே, தக்கடையிலிருந்து பேசுறாங்க. உங்களுக்கான கேள்வி, டேஸ் மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகிய மார்க்கத்திற்கு உரியவர் யார்? அதாவது டேஸ் என்பது யாருடைய மார்க்கத்தைன்னு அர்த்தம். அந்த ஆன்சர் நான் தரேன் உங்களுக்கு பின்னாடி. டேஸுடைய மார்க்கத்தை, அதாவது யாருடைய மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகிய மார்க்கத்திற்குரியவர் யார்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம், ஆப்ஷன் பி மூசா, ஆப்ஷன் சி துல்கர்னைன்,
ஆப்ஷன் டி ஈசா. யாருடைய மார்க்கத்தை பின்பற்றியவரை விட இந்த கேள்வி வந்துருச்சு. இருங்க, உங்களுக்கு வேற கேள்வி கேட்கிறேன். ஓகே, அது போயிடுச்சு, அந்த கேள்வி போயிடுச்சு. அடுத்த கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு, அந்த கேள்வி விட்டுருங்க. நம்பிக்கை கொண்டோரை விடுத்து மறுப்போரை டேஸ். உங்களுக்கு ஆப்ஷன் சொன்னா விளங்கும் கேள்வி. அது எல்லாமே குர்ஆன் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான். நம்பிக்கை கொண்டோரை விடுத்து மறுப்போரை டேஸ். விட்டு விடாதீர்கள், கண்கொண்டு பார்க்காதீர்கள், உற்ற நண்பராக ஆக்காதீர்கள், டி அவர்களிடத்திலே பேசாதீர்கள். அவர்களோடு பேசக்கூடாது. நம்பிக்கை கொண்ட மக்கள் நம்பிக்கை கொண்ட மக்களை விட்டுவிட்டு மறுப்போர் இடத்துல எப்படி நடந்துக்கணும்? அவளை விட்டு விடாதீரா, கண்கொண்டு பார்க்காதீரா, உற்ற நண்பராக ஆக்காதீரா, அவங்கள்ட்ட பேசாதீர்கள். விட்டு விடாதீர்கள். ஓகே, கண்கொண்டு பார்க்காதீர்கள் அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஆன்சர் உற்ற நண்பராக ஆக்காதீர்கள் அப்படிதான் அந்த வசனத்தில் இருக்கு. 4வது அத்தியாயத்தினுடைய 139வது வசனம். இந்த நம்ம கேட்ட இந்த கேள்வி அது இருக்கிறது. நீங்க இதை பார்த்துக்கலாம். ஓகே, நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த கேள்வி எல்லாமே நம்ம குர்ஆன்ல இருந்து தான் எடுக்கிறோம். நம்ம சொன்ன முதல்ல பொதுவான கேள்விகள் இருந்தால் கூட குர்ஆன்ல இருந்து இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதனால சில வாசகங்கள் கொஞ்சம் சுருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கேள்வி நிறைய வாசகங்கள் இருந்தால் இந்த இதுக்கு டைப் பண்ணி கொண்டு வர முடியாது. சுருக்கமாக போட்டப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, அடுத்த காலர் லைன்ல வந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. ஷம்ஷாத் பேகம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பாபநாசம். உங்களுக்கான கேள்வி, ஹிஜ்ரத்து செய்யாத பலகீனமான மக்கள் அவர்கள்ட்ட மாணவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. ஹிஜ்ரத்து செய்யாமல் பலகீனமான மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மக்கள்கிட்ட போய் மாணவர்கள் கேட்கிறாங்க, ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. அவங்க என்ன கேட்டாங்கிறது கேள்வி. ஆப்ஷன் ஹிஜ்ரத்து செய்ய மனம் இல்லையா? ஆப்ஷன் பி, ஹிஜ்ரத்து போறதுக்கு மனசு இல்லையா? ஆப்ஷன் பி, அல்லாஹ்வின் பூமி விசாலமாக இல்லையா? ஆப்ஷன் சி, இறைவனை நம்பவில்லையா? ஆப்ஷன் டி, இத்தூதரை நேசிக்கவில்லையா? திருப்பி சொல்லட்டுமா? ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்றேன். ஹிஜ்ரத்து செய்யாம சில மக்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் வானவர்கள் பேசுறாங்க. அந்த சம்பவம் குர்ஆன்ல அப்படி இருக்கு. வானவர்கள் என்ன கேட்டாங்க? ஹிஜ்ரத்து செய்ய மனம் இல்லையா? அல்லாஹ்வின் பூமி விசாலமாக இல்லையா? இறைவனை நம்பவில்லையா? இத்தூதரை நேசிக்கவில்லையா? இதுல எது சரியான ஆன்சர்? ஓகே, இத்தூதரை நம்பவில்லை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆன்சர் அல்லாஹ்வின் பூமி விசாலமாக இல்லையா? ஆமா, அல்லாஹ்வின் பூமி விசாலமாக இல்லை என்பது சரியான ஆன்சரு. இதற்கான ஆதாரம் அத்தியாயம் 4 வசன எண் 97. இதுல இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. கால் ட்ரை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, கிடைச்சா கிடைக்கணும், பிரச்சனை இல்லை. அன்பான சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சியில 5 மற்றும் 6வது பாகங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்த காலர் வந்துட்டாங்க. நீங்க லைவ பார்க்க வேண்டாம், லைன் கிடைக்கக்கூடியவங்க போன்லயே ஆன்சர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேரு கூட சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா, திருப்பி சொல்லுங்க. ஷமீமா. ஷமீம் திருச்சி.
ஹலோ. ஓகே, உங்களுக்கான கேள்வி, நயவஞ்சகர்கள், கேக்குதுங்களா? நயவஞ்சகர்கள் நரகத்தின் டேஷ் பகுதியில் இருப்பார்கள். ஆன்சர் வந்து ஏ உயரத்தில், பி அடித்தட்டில், சி மையப்பகுதியில், டி முன்பகுதியில். நயவஞ்சகர்கள் நரகத்தின் டேஷ் பகுதியில் இருப்பார்கள். ஏ உயரத்தில், பி அடித்தட்டில், சி மையப்பகுதியில், டி முன்பகுதியில். பி அடித்தட்டில். அல்ஹம்துலில்லாஹ், அவங்க சொன்ன ஆன்சர் சரியான விடை. அந்த வசனம் வந்து குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 145வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த காலத்தில் லைன்ல வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர், ஊர் சொல்லுங்கம்மா. ஷர்மிளா, எங்க பேசுறீங்க? மதுரை. ஓகே, உங்களுக்கான கேள்வி, டேஷ் தவிர தீய சொல்லை பகிரங்கமாக பேசுவதை இறைவன் விரும்ப மாட்டான். அதாவது கெட்ட வார்த்தை, தீய சொல் இருக்கு இல்லையா, அதை வந்து பகிரங்கமாக பேசக்கூடாது, உன்னை தவிர. அதான் கேள்வி. ஆப்ஷன் வந்து பரம எதிரிக்கு எதிராகவே தவிர, குழப்பம் செய்தவருக்கு எதிராக தவிர, அடுத்தது காஃபிருக்கு எதிராக, அடுத்தது அநீதி இழைக்கப்பட்டவருக்கு எதிராக. ஸ்கிரீன்ல ஆன்சர் பார்க்க வேண்டாம், அது லேட்டாக இருந்தால் நம்ம போன்லேயே கேட்கலாம். நீங்க பேசி முடிச்சு கூட நீங்க ஸ்கிரீன்ல அப்புறம் கூட பார்த்துக்கலாம். லைவ்ல நம்ம ஷேர் பண்ண தானே செய்யறோம். அதாவது 4 ஆப்ஷன் இருக்கு. இதற்கு வந்து கெட்ட வார்த்தை பேசினா தப்பு இல்லை, தீய வார்த்தை பேசினா தப்பு இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும், மற்றதுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. இந்த ஒரு விஷயம் என்னங்கிறது கேள்வி. ஆப்ஷன் வந்து பரம எதிரிக்கு எதிராக, 2வது குழப்பம் செய்தவருக்கு எதிராக, 3வது காஃபிருக்கு எதிராக, 4வது அநீதி இழைக்கப்பட்டவருக்கு எதிராக. ஓகே, நீங்க டி அநீதி இழைக்கப்பட்டவர் சொல்லியிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சரு. அந்த வசனம் வந்து 4வது அத்தியாயம் 148வது வசனத்துல இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, காலர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தொடர்ச்சியாக நீங்க முயற்சி செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர், ஊர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா திருப்பி. மாசினியா? சரி, மாசினி, குமரி மாவட்டம். ஓகே, உங்க பேர் கொஞ்சம் கரெக்டா சொல்லிருங்களேன். மாசினி நீ. ஓகே, உங்க குமரி மாவட்டம், ஊரு தக்கலை. ஓகே, உங்களுக்கான கேள்வி, மறுப்போர், அதாவது இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் டேஷ் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது. இது மறுமையை பற்றி சொல்லப்படுது. ஆப்ஷன் வந்து 7 வானங்கள், பி உகது மலை, சி உகது மலை, சி பூமி நிரம்ப, டி மதீனாவில் உள்ள கற்களின் அளவுக்கு. ஆப்ஷன் பி உகது மலையா? திருப்பி கேட்டா திருப்பி சொல்ற, பிரச்சனை இல்லை, அவசரப்பட வேண்டாம். உகது மலை தானா? அதாவது மறுக்கக்கூடியவர்கள் டேஷ் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது, அல்லாஹ் ஏற்க மாட்டாங்க. 7 வானங்கள் அளவுக்கா, அல்லது உகது மலை அளவுக்கா, அல்லது பூமி நிரம்பக்கூடிய அளவுக்கா, அல்லது மதீனாவில் உள்ள கற்களின் அளவு, மதீனால கற்கள் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு, பூமி நிரம்பும் அளவுக்கு. ஆப்ஷன் சி. ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சர் தான். பூமி நிரம்பும் அளவு என்பது சரியான ஆன்சர் தான்.
அந்த ஆதாரம் வந்து குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 91வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். லைன் கிடைக்கக்கூடிய போது ஒரு பேப்பர் பேனாவோட கையில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நோட் பண்ணிட்டு கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஆப்ஷன் கேட்டு சொல்றதுல சிரமம் இருந்தால். அடுத்த காலம் பண்ணுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கம்மா. ரஹீமா குடிவலம். உங்களுக்கான கேள்வி, டேஷிடம் இறைவன் உண்மையாகவே பேசினான். அதாவது யாரிடத்தில், ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ ஹாரூன் நபி, பி மூசா நபி, சி ஈசா நபி, டி நூஹ் நபி. அதாவது யாரிடத்தில் இறைவன் உண்மையாகவே பேசினான். ஏ ஹாரூன், பி மூசா, சி ஈசா, டி நூஹ். பி மூசா. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சரு. இந்த வசனம் வந்து குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 164வது வசனத்தில் அது இடம்பெற்றிருக்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக சில பேர் மீண்டும் மீண்டும் அந்த ஆர்வத்தோடு கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்த காலம் பண்ணாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேரு ஊர் சொல்லுங்கம்மா. சுமையா குடிக்கால் பாளையம். உங்களுக்கான கேள்வி, தாவூதுக்கு டேஸை வழங்கினோம். கேள்வி விளக்குதுங்களா? தாவூது நபியை குறிக்கிறது. தாவூதுக்கு டேஸை வழங்கினோம். ஏ வந்து சுகுஃபை, பி வந்து ஜபூரை, சி தௌராத்தை, டி இஞ்சிலை. ஏ சுகுஃபு, பி ஜபூர், சி தௌராத், டி இஞ்சில். தாவூது நபிக்கு டேஸை வழங்கினோம். கேள்வி விளங்குதுங்களா? பி ஜபூர். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சரு. பி ஜபூர் என்பது இது வந்து குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 163வது வசனத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்ப சில சகோதர சகோதரிகள் மீண்டும் மீண்டும்லாம் கால் பண்றாங்க, நல்ல ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அது போன்ற விஷயங்கள் அனைவருக்கும் மக்களும் நீங்களும் படிக்கலாம், உங்க பிள்ளைகளையும் படிக்க வைக்கலாம். அடுத்த காலம் லைன்ல வந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நசீமா, தஞ்சாவூர். உங்களுக்கான கேள்வி, சந்ததி இல்லாதவரின் சொத்து டேஷ் எனப்படும். கேள்வி விளங்குதுங்களா? சந்ததி பிள்ளைக்குட்டி இல்லைன்னு வைங்களே, சந்ததி இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய சொத்துக்கு வந்து அரபியில் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆப்ஷன் வந்து ஏ கலாலா, பி மீராஸ், சி வசியத்து, டி அம்பாலுல் யதாமா. ஆப்ஷன் ஏ கலாலா. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சரு. இந்த ஆதாரம் வந்து அல் குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 176வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? ஓகே, அடுத்த காலம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கள்ளக்குறிச்சி மும்தாஜ். ஓகே, உங்களுக்கான கேள்வி, இஸ்ராயேலின் மக்களிடம் இறைவன் டேஷ் பேரை, அதாவது எத்தனை பேரை அனுப்பினான்? ஆப்ஷன் வந்து 20 பேர், பி 8, சி 10, டி 12. இஸ்ராயேலின் மக்களிடம் இறைவன் டேஷ் பேரை அனுப்பினான். ஏ 20, பி 8, சி 10, டி 12. டி 12. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சரு. இது வந்து குர்ஆனுடைய 5வது அத்தியாயம்
12வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். யாரும் அவசரப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பொறுமையாக கூட நீங்கள் ஆப்ஷன்களை கேட்கலாம். நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். உங்களுக்கு ஒரு நம்ம சொல்றது வந்து சரியா விளங்குனா திருப்பி ஒருக்க கேட்கலாம். ஏன்னா நம்ம பார்த்து பேசணும்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்த காலம் வந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். அலி ஃபாத்திமா தென்காசி. உங்களுக்கான கேள்வி, மூசாவின் சமூகத்திற்கு அவ்வூர் டேஸ் ஆண்டுகள் தடை செய்யப்பட்டது. அதாவது மூசாவுடைய சமுதாய மக்களுக்கு அவங்களுடைய ஊர் வந்து குறிப்பிட்ட ஆண்டுகள் தடை செய்யப்படுது. எத்தனை ஆண்டுகள்ங்கிறது கேள்வி. ஆப்ஷன் வந்து ஏ 60 ஆண்டுகள், பி 20 ஆண்டுகள், சி 40 ஆண்டுகள், டி இவற்றில் ஏதும் இல்லை. திருப்பி சொல்றேன், பிரச்சனை இல்லை. மூசாவுடைய சமூகத்திற்கு அவ்வூர் எத்தனை ஆண்டுகள் தடை செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ 60 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 20 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 40 ஆண்டுகள், ஆப்ஷன் டி இவற்றில் ஏதும் இல்லை. ஹலோ, சொல்லுங்க. சி 40 ஆண்டு. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சரு. இந்த வசனம் வந்து குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 42வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போ யாரும் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு சரியா விளங்கலை என்ன செய்யலாம், திருப்பி கூட நீங்க அந்த ஆப்ஷன்களை கேட்கலாம், கேள்வியை கூட திருப்பி கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மீண்டும் சொல்லுவோம். அடுத்த காலம் வந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேரு கூட சொல்லுங்க. ஜக்கரியா மதுரவாயி. ஓகே, உங்களுக்கான கேள்வி, ஆதமுடைய மகனுக்கு இறந்த உடலை புதைக்க கற்றுக் கொடுத்தது யார்? கேள்வி எழுதுங்களா? ஆதம் இருக்கிறாங்களா, ஆதம் நபி. அவங்களுடைய மகன் வந்து இன்னொரு மகனை கொலை பண்ணிடுவாப்புல. அந்த கொலை பண்ண அந்த பாடி இருக்கும் இல்லையா, அதை வந்து புதைக்கணும்ன்ற நாலேஜ் அவர் முதல் மனிதர்ல புதைக்கணுங்கிற நாலேஜ் இல்லை. அப்ப இப்படித்தான் புதைக்க வேண்டும் என்று அவருக்கு கற்றுக் கொடுத்தது யார்? இது கேள்வி. இது ஆப்ஷன் சொல்லிக்கிறேன். ஆப்ஷன் ஏ வந்து காகம், ஆப்ஷன் பி வந்து கருநாகம், ஆப்ஷன் சி வந்து சிங்கம், ஆப்ஷன் டி வந்து ஒட்டகம். ஆப்ஷன் ஏ காகம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன ஆன்சர் வந்து சரியான ஆன்சரு. இது வந்து குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 31வது வசனத்திலே இது இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பெண்கள் தான் ஆர்வமாக படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் பெருசாகவும் கால் கம்மியாக தான் வருது. நிறைய பெண்கள் தான் 80% வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா. தசியாவா? தசியா ஆவூர், தஞ்சை வடக்கு ஆவூர்ல இருந்து பேசுறீங்க. உங்களுக்கான கேள்வி, அல்லாஹ்வின் கை கட்டப்பட்டுள்ளது என்று கூறியவர்கள் யார்? கேள்வி எழுதுங்களா? அல்லாஹ்வுடைய கை வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னவங்க யாரு? ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவர்கள், ஆப்ஷன் பி யூதர்கள். இந்த ஸ்கிரீனை நீங்க விட்டுருங்க, நான் சொல்றதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஆன்லைன்ல விட்டுருங்க, நான் சொல்றதை கவனிச்சு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அல்லாஹ்வின் கை கட்டப்பட்டுள்ளது என கூறியவர்கள் யார்? ஆப்ஷன் வந்து ஏ கிறிஸ்தவர்கள், பி யூதர்கள், சி நெருப்பு வணங்கிகள், டி லூத் நபி சமுதாயம். ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவர்கள், ஆப்ஷன் பி யூதர்கள், ஆப்ஷன் சி நெருப்பு வணங்கிகள், ஆப்ஷன் டி லூத் நபி சமுதாயம். லூத் நபி சமுதாயமா?
100 நபி சமுதாயம் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சரியான ஆன்சர் வந்து யூதர்கள். இது வந்து குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 64வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த காலகட்டம் சில பேருக்கு வந்து கொஞ்சம் நெட்டு இந்த கனெக்ட் ஆகுங்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்ய சொல்றோம்னு சொன்னா காலில் பேசுங்கன்னு சொல்றோம். அடுத்த காலம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேரு கூட சொல்லுங்க. நஸ்ரீன் கள்ளக்குறிச்சி. உங்களுக்கான கேள்வி, வட்டி சாப்பிடுவோர் வட்டி சாப்பிடுவோர் வட்டி வாங்கி சாப்பிடுறாங்கல்ல. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களாமா? கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் கட் பண்ணிடுறேன். மியூட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியும். அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த ஒரு குர்ஆனுடைய பாகங்களை படிப்பது என்பது ஒரு அடுத்த காலம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஆஃப்ரீன், தூத்துக்குடி. உங்களுக்கான கேள்வி, வட்டி சாப்பிடுவோர். கேள்வி பேசுறது விளங்குதுங்களா? வட்டி சாப்பிடுவோர் டேஷ் போல் பைத்தியமாக எழுவார்கள். நான் ஆப்ஷன் சொல்லிக்கிறேனே. ஏ கருமை நிறமுடையவர்களை போல, பி இழிவடைந்தவனை, சி கண்குருடரை போல், ஆப்ஷன் டி சைத்தான் தீண்டியவன் போல். ஹலோ, கருமை நிறமுடையவரை போல, அல்லது இழிவடைந்தவரை போல, அல்லது கண்குருடரை போல, அல்லது சைத்தான் தீண்டியவரை போல. சொல்லுங்க. ஏ கருமை நிறமுடைய, பி இழிவடைந்தவனை போல, சி கண்குருடரை போல, டி ஷைத்தான் தீண்டியவனை போல. ஓகே ஓகே, ஆப்ஷன் டி சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க சொன்ன ஆன்சர் வந்து சரியான ஆன்சரு. ஓகே, அதுக்குரிய ஆதாரம் வந்து 2வது அத்தியாயம் 275வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நிறைய பெண்கள் தான் வந்துட்டே இருக்கிறாங்க. ஆண்கள்லாம் இப்போ படிக்கலையான்னு தெரியல. அடுத்த காலம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கன்னு பேசுறீங்க? பர்வீன், தென்காசி. உங்களுக்கான கேள்வி, ஈசா நபியுடைய இன்னொரு பெயர் என்ன? ஈசா நபி இருக்கிறாங்களா, ஈசா நபி, அவங்களுடைய இன்னொரு பெயர் என்ன? ஏ அலியசா, பி உசைர், ஏ அலியசங், பி உசைர், அலியசா, பி உசைர், சி பனு இஸ்ராயில், டி மசீஹ். திருப்பி சொல்லவா? டி மசீஹா. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சரு. அவங்களுடைய இன்னொரு பெயர் வந்து மசீஹ்ங்கிறது தான். இதுக்கான ஆதாரம் வந்து குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 45வது வசனத்தில் இருக்கிறது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த காலம் வந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பேர் சொல்லுங்க. சல்மியா, லால்பேட்டை. உங்களுக்கான கேள்வி, இவற்றில் அபூபக்கர் அவர்களுடைய மனைவி யார்? அவங்க பேர் கேட்கப்பட்டிருக்கு. அபூபக்கருடைய மனைவி பேர். ஆப்ஷன் சொல்றேன். ஏ உம்மு வரக்கா, பி உம்மு ஹக்கீம். விளங்கி நான் சொல்றது விளங்கிட்டீங்களா? அபூபக்கர் அவங்களுடைய மனைவி பேர்.
ஏ உம்மு வரக்கா, பி உம்மு ஹக்கீம், சி உம்மு ரூமான், டி உம்முல் ஃபதுல். ஒரே சத்தமா இருக்குது உங்க வீடு பக்கத்துல. ஹலோ. உம்மு வரக்கா, உம்மு ஹக்கீம், உம்மு ரூமான், உம்முல் ஃபதுல். கேக்குதுங்க? புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏ உம்மு வரக்கா, ஆப்ஷன் பி உம்மு ஹக்கீம், ஆப்ஷன் சி உம்மு ரூமான், ஆப்ஷன் டி உம்மு. ஆப்ஷனை விட்டுருங்க, நீங்க ஆன்சரை கூட சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. உம்மு வரக்காவா, உம்மு ஹக்கீமா, உம்மு ரூமானா, உம்முல் ஃபதுலா? உம்மு ஹக்கீம் ஆன்சர் சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஆன்சர் இல்லை. உம்மு ரூமான் அவங்களுடைய ஆயிஷா அம்மையாருடைய தாயார் பேர். சரிங்களா? உம்மு ரூமான் அவங்க பேரு. ஓகே, பிரச்சனை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புராண விஷயங்கள் தான் ஆதாரங்கள் போட்டிருக்கிறோம். நம்ம இதுக்கே நிறைய அதிகமான நேரங்கள் ஆகிறதுனால ஹதீஸ்களுக்கு ஆதாரங்கள் போடலை. என்ன முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். பெரும்பாலும் புராண வசனங்களுக்கெல்லாம் அந்த ஆதாரங்கள் போட்டிருக்கிறோம். அடுத்த காலம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? மண்ணடி. உங்க பேர் சொல்லுங்க திருப்பி. பேர் சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. ரெனிஜாவா? ரெனிஜா மீரா, மண்ணடி, சென்னை தானே? ஓகே. உங்களுக்கான கேள்வி, உஹது போர் நடந்துச்சு இல்லையா? அதுல உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டு அந்த நிலையில கொல்லப்பட்ட சஹாபியுடைய பேர் என்ன? உஹது யுத்தத்தில் உடல் எங்கும் சிதைக்கப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட நபித்தோழர் யார்? ஏ அனஸ் பின் நதுர், பி சஅத் பின் அபி வக்காஸ், சி சஅத் பின் முஆத், டி சஅத் பின் உபாதா. திருப்பி சொல்லட்டுமா ஆப்ஷன்? ஏ அனஸ் பின் நதுர், பி சஅத் பின் அபி வக்காஸ், சி சஅத் பின் முஆத், டி சஅத் பின் உபாதா. ஓகே. அனஸ் பின் நதுர் சொல்லியிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சர் தான். அனஸ் பின் நதுர் என்பதுதான் சரியான விடை. அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சி நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த காலம் இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அலைக்கும். உங்க பேரு ஊர் சொல்லுங்கம்மா. இல்லையா குடியிருச்சுனா? ஓகே, கேளுங்க. உங்களுக்கான கேள்வி இத்தாவின் போது செய்யக்கூடாதது எது? இத்தா இருக்கிறாங்கல்ல, இத்தா இருக்கும் போது என்ன செய்யக்கூடாதுங்கிறது கேள்வி. இதுங்க ஆப்ஷன் சொல்றேன். பிறர் திருமணத்துக்கு போகக்கூடாது, சாடையாக மனம் பேசக்கூடாது, மூணாவது கல்யாணம் பண்ணக்கூடாது, நாலாவது இந்த மூணுமே செய்யக்கூடாது. அதாவது திருப்பி சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இத்தாவின் போது செய்யக்கூடாத காரியம் எது? ஏ பிறர் திருமணத்திற்கு போகக்கூடாது, பி சாடையாக, நேரடியாக இல்லை சாடமாடையாக மனம் பேசுவது கூடாது, சி மனம் பேசுவது கூடாது, டி இந்த மூணுமே செய்யக்கூடாது. மூன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அந்த ஆன்சர் இல்லை. மனம் பேசக்கூடாதுங்கிறது தான் இருக்கு சட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நேரடியாக மனம் பேசுவதை தடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி பிறர் கல்யாணங்களுக்கு போறதெல்லாம் செய்யப்படல, தடுக்கப்படலை. அடுத்த காலம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. அலைக்கும் சலாம். உங்க பேரு ஊர் சொல்லுங்கம்மா. அஸ்மா, மதுரை. உங்களுக்கான கேள்வி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிலே அபூ சுஃபியான் அவர்களுடைய மகள் யார்?
அபூ சுஃபியானுடைய ஒரு மகளை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாருங்கிறது கேள்வி. ஏ மைமூனா, பி உம்மு ஹபீபா, சி உம்மு சலமா, டி ஜைனப். ஆப்ஷன் சொல்லட்டுமா திருப்பி? மைமூனா, உம்மு ஹபீபா, உம்மு சலமா, ஜைனப். ஜைனப். இதை நீங்க சொன்ன ஆன்சர் தவறான ஆன்சரு. சரியான ஆன்சர் வந்து உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபா அவங்க தான் வந்து அபூ சுஃபியானுடைய மகள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பெண்கள் தான் இதில் கேள்விகள் இருக்கு. ஃபோனும் நிறைய வருது, ஆன்சரும் நிறைய சொல்றாங்க. ஆண்களுடைய காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்த காலம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் ஊர் சொல்லுங்கம்மா. சபீனா பூர்வாஞ்சேரி. உங்களுக்கான கேள்வி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிலே சகோதரிகள் யார்? அது ரெண்டு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். கேள்வி விளங்குதுங்களா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, லைன் இருக்கப்பா? ஹலோ ஹலோ. அது கொஞ்சம் பேசக்கூடிய நேரத்தில் மியூட் ஆகாம பார்த்துங்க. சில நேரங்கள் நம்ம கவனிக்காம அந்த மியூட் பட்டனை கைப்பட்டாச்சுன்னா உங்க வாய்ஸ் நமக்கு கேட்காது. அடுத்த காலம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். உங்க பேர் சொல்லுங்க பாய். மன்சூர், சென்னை. நீண்ட நேரத்துக்கு பிறகு ஒரு ஆண் சகோதரர் வந்திருக்கிறாங்க. மன்சூர், சென்னை. ஓகே, உங்களுக்கான கேள்வி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அது ரெண்டு பேர் வந்து அக்கா தங்கச்சி சகோதரிகள். அது ஆப்ஷன் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ரெண்டு பேர் சகோதரிகளாக இருந்தாங்க. அது ஆப்ஷன் ஏ வந்து மாரியா, ஜுவைரியா, இந்த ரெண்டா, அல்லது மைமூனா, ஜைனபு, அல்லது உம்மு சலமா, உம்மு ஹபீபா, அடுத்தது சஃபியா, சௌதா. கொஞ்சம் கவனிச்சு கேட்டா புரியல, திருப்பி சொல்றேன், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கவனிச்சு சொல்ல வேண்டிய ஆன்சர் இது. ஹலோ, மாரியா, ஜுவைரியா, இது ஏ ஆப்ஷன். மைமூனா, ஜைனபு பி. உம்மு சலமா, உம்மு ஹபீபா சி. சஃபியா, சௌதா டி. ஆப்ஷன் டி சொல்றீங்களா? ஓகே, நீங்க ஆப்ஷன் டி சொல்லியிருக்கிறீங்க. ஆனா சரியான ஆன்சர் வந்து பி தான். மைமூனா, ஜைனபு என்பதுதான் சரியான ஆன்சரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகள் என்று சொன்னால் சகோதரிகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, ஒரே இடத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இந்த ஜைனப் அவங்க வந்து வஃபாத்தாயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வந்து ஜைனப் அவங்க வஃபாத்தான பிறகுதான் ரசூலுல்லாஹ் வந்து மைமூனாவை வந்து மனம் முடிக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது, இறந்த பிறகு பண்ணிக்கணும். சரிங்களா? அது தகவலை சேர்த்து பண்ணிக்கணும். அடுத்த காலம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கட் ஆயிடுச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. பாத்திமா, தண்ணீர் பண்ணும். உங்களுக்கான கேள்வி, அஸ்ஸபா. அஸ்ஸபான்னு ஒரு சூறாவுக்கு பேர் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து ஆப்ஷன் வந்து ஒரு அந்த செய்தி, பி ஒரு ஊர், பி ஒரு ஊர், சி மனிதர்கள், டி சுருட்டுதல். அந்த செய்தி, ஒரு ஊர், மனிதர்கள், சுருட்டுதல். இந்த நான்குல எது ஆன்சர்? அஸ்ஸபா அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்ஸபா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல. அந்த சபாங்கிறது என்ன? பி ஒரு ஊர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே.
நம்முடைய நேரம் நிறைவடைந்து விட்டது. நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம். இறுதியாக இந்த கால் மட்டும் அட்டன் பண்ணுவோம். இறுதியான ஒரு காலர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கட் ஆயிடுச்சு. சரி, நிறைய சகோதர சகோதரிகள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் சொல்லுங்க பாய். முகமது சுலைமான், வெள்ளனூர், திருச்சி. ஓகே, உங்களுக்கான கேள்வி. ஒரு நிமிஷம். மூத்தா போர், ஒரு மூத்தா என்ற ஒரு போருடைய பேரு. அந்த போர்க்களத்தில் வந்து ஹாலித் பின் வலீத் என்ற சஹாபி வீரமாக சண்டை போட்டார்கள். அவங்க வந்து சில வாளை உடைக்கிறாங்க சண்டையில. எத்தனை வாளை உடைச்சாங்கிறது கேள்வி. மூத்தா போரில் ஹாலித் பின் வலீத் அவர்கள் எத்தனை வாட்களை உடைத்தார்கள்? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 18. எத்தனை வாழை உடைச்சாங்க? 12, 9, 8, 18? 12 வாட்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆன்சர் வந்து 9 வாட்கள். சரிங்களா? உடைக்கிறதுனா சும்மா கையில உடைக்கிறது, சண்டை போட்டே உடையாது. அவ்வளவு வீரமாக சண்டை போட்டார் அர்த்தம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, நம்முடைய நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால நம்ம வந்து நம்முடைய நிகழ்ச்சி இதோடு நிறைவு செய்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிக்காக, அதாவது இந்த நாளை மறுநாள் 1/5/2020 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமையில வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை நீங்க படிச்சுட்டு வர வேண்டிய பாகங்கள் வந்து 7 மற்றும் 8வது பாகங்கள். குர்ஆனுடைய 7 மற்றும் 8வது பாகங்கள் நீங்க படிச்சுட்டு வாங்க. அதுல இருந்து அதிகமான கேள்விகளும் பொதுவான கேள்விகள் என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் இடம்பெறும். அப்ப இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஆர்வமா மக்கள் பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய படிங்க. அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய இந்த ஆர்வத்தை நீங்கள் தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தினை சிறப்பான முறையிலே அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இருக்கட்டும், ஒரு நிமிஷம். ஸ்டாப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.